வணக்கம். பிப்ரவரி 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 23ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1276 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 177 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஹீராநந்தினி குரூப் ப்ரொமோட்டர்ஸ்க்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. விசாரணைக்கு ஆஜராகுமாறு இன்னைக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி. என்ன குற்றச்சாட்டு? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் நடத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. சோதனை நடந்து வந்தது இவங்க ஆஃபீஸில் அப்படின்றது. இப்போ இந்த தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. பேப்பர் மற்றும் பேப்பர் போர்டுடைய இறக்குமதி அதிகரிச்சிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் சொல்லியிருக்காங்க. ஏப்ரலிருந்து டிசம்பர் நிதியாண்டு 2023 பார்க்கும்போது 37% அதிகரிச்சிருக்கு. இதே கால அளவு போன நிதியாண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எண்ணிக்கை 1.47 மில்லியன் டன். தமிழகத்தில் வியட்நாமை சார்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட் ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. அதற்காக தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. இந்த நிறுவனம் 16,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஸ்னி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். சில தினங்களாவே நம்ம செய்தி பார்த்துட்டு இருந்தோங்க. 2 பேரிடையே பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு அப்படின்னு. சோனி இடையே பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும் போது இவங்களிடையும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்தது. இந்தியா பிசினஸை மர்ஜர் செய்வதற்கு. அதோடைய பாகமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கைவசம் 61% அந்த மர்ஜ் என்டிட்டியில் இருக்கணும் மின்ட் பத்திரிகையில் இப்போ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்னி அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 60% ஸ்டேக் இந்தியா பிசினஸ்ல விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? வியாகாம் 18 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனி. என்ன வேல்யூவேஷன்ஸ்ல இதில் கையெழுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய்க்கான வேல்யூவேஷன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மின்ட் செய்தியில். டாடா பிளேல ஒரு ஸ்டேக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அது இன்னும் உறுதி செய்யப்படல. டாடா பிளேல வந்து டிஸ்னி கொஞ்சம் ஸ்டேக் வைத்திருக்காங்க. ஸோ டிஸ்னி கிட்ட இருந்து அந்த ஸ்டேக்கை ரிலையன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அது குறித்து எந்த உறுதியும் இப்போ இல்லைன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க மின்ட் செய்தியிலிருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. சுற்றுச்சூழல் அபராதம் 1 கோடி ரூபாய் கம்பெனி மீது போடப்பட்டிருக்கு. யாரு போட்டிருக்கிறாங்க? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. ரிவாரி அப்படின்ற இடத்துல ஹரியானா நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அங்க வேப்பர் ரிகவரி சிஸ்டம்ஸ் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த அபராதத்தை சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போட்டிருப்பதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மாமா அர்த், ஒனாசா கம்பெனி, ஒனாசா கன்சியூமர் அண்மையில் ஐபிஓ முடிஞ்ச லிஸ்டான கம்பெனி. அவங்களுக்கு சிட்டி வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 550 ரூபாய். வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலியன்ட் ஆர்கானிக்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆலையை உடனடியாக மூட வேண்டும், ஆபரேஷன்ஸை நிறுத்த வேண்டும்ன்ற ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. தெலங்கானாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டோருடைய உரிமத்தை ரத்து செய்யப்பட்டிருக்கு 9 நாட்களுக்கு. இதனால அவங்களுக்கு வருவாய் இழப்பு 1.63 லட்சம் ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ். டிஎல்எஃப் குறித்து என்டிடிவிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அடுத்த 4 ஆண்டுல 80,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராப்பர்ட்டிஸை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க என்டிடிவியில். இந்த 80,000 கோடி ரூபாயில அடுத்த நிதியாண்டிலே 32,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிதியாண்டு 2023 அவங்க விற்பனை செய்தது 15,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சொத்துக்களை. இந்த நிதியாண்டு அதை காட்டிலும் அதிகமாகவே அவங்களுடைய விற்பனை இருக்குன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க என்டிடிவியில். டாடா மோட்டார்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாகவே வளர்ச்சி குறைவாக இருக்கும் நிதியாண்டு 2025 டாடா மோட்டார்ஸ் கருதுறாங்க. நிதியாண்டு 2023 வளர்ச்சி 25% இருந்தது. 24 நிதியாண்டில் 8% குறைஞ்சிருக்கு. 2025 5 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் வளர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2024 கம்பெனியுடைய ப்ராஃபிட் 5,000 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க.
டாடா குரூப்புடைய ஒரு ஸ்டாக் கடந்த ஒரு ஆண்டில் 100% அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. எந்த ஸ்டாக்? இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி. தொடர்ச்சியாக 6வது நாள் வெள்ளிக்கிழமை கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 6 நாட்களில் 14% அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் 28% அதிகரிச்சிருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அதே போல் மற்றொரு கம்பெனியான அம்புஜா சிமெண்ட்ஸும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 3 மாதத்தில் 46% அதிகரிச்சிருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. புது ரெக்கார்ட் ஐய வெள்ளிக்கிழமை எட்டியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஐஐடி புவனேஸ்வர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடல. ஸ்கிப்பர் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 737 கோடி ரூபாய். சக்தி பம்ப்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஹரியானா ரெனியூவல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 84.3 கோடி ரூபாய். என்ன ஆர்டர் இது? சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ் அமைப்பதற்கான ஆர்டர். இன்ஃபிபீம்ஸ் அவென்யூஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ் நிறுவனமான எக்ஸ்டியூஸில் $10 மில்லியன் முதலீடு செய்து 20% ஸ்டேக்கை வாங்குறாங்க. இந்த எக்ஸ்டியூஸ் அப்படின்ற நிறுவனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஒரு கம்பெனி. ஜிஇ பவர் இந்தியா தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டாடா பவர் கம்பெனிட்டு இருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 232 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னை கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய். 208 சீட்ஸ் மற்றும் பர்த் செட்ஸை அவங்க சப்ளை செய்வதற்காகத்தான் இந்த ஆர்டர்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரமல் ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்காங்க. பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அந்த ஆய்வின் முடிவில் 2 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 483ல இரண்டுமே விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க பிரமல் ஃபார்மா. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க நிஷி ஃபோரெக்ஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டை ஜெயிச்சிருக்காங்க. என்ன கால அளவு என்ன தொகைக்கின்ற தகவல் கம்பெனி வெளியிடல. அதே போல எம்கேர் ஃபார்மாசியூட்டிகல்ஸுடனும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ். ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சி அபராதம் விதிச்சிருக்காங்க. கம்பெனி மீது தலா 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? அவங்களுடைய போர்டில் பெண் டைரக்டருடைய நியமனம் சரியா செய்யல, அந்த எண்ணிக்கை சரியா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஜென் டெக்னாலஜிஸ் புது முதலீடு செய்வதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3.8 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்கிறாங்க. ஏஐ டியூரிங் டெக்னாலஜிஸில் 51% ஸ்டேக்கை வாங்குறாங்க. டிஃபென்ஸ் செக்டருக்கு சம்பந்தமான சொல்யூஷன்ஸை செய்யக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஏஐ டியூரிங் டெக்னாலஜிஸ். வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்டு குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்டு வந்து இந்தியாவில் வெஸ்ட் மற்றும் சவுத் இந்தியாவில் மெக்டானல்ட்ஸை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மாதமாக விசாரணையில் இருந்திருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, இவங்க மலிவு விலை சீஸை பயன்படுத்துகிறாங்க, நிஜமான சீஸை பயன்படுத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டு இவங்களுடைய உணவுப் பொருட்களில். அந்த அடிப்படையில் அவங்க விசாரணை நடத்தியிருக்கிறாங்க ஒரு மாதத்தில். அதுக்கப்புறம் அதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே சீஸு கிடையாது, சீஸோடைய ஒரு மாற்று அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது விலை குறைவான ஒரு பொருள். அதனால் அவங்களுடைய மெனு கார்டில் எல்லாமே வந்து இந்த சீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க வந்து ஒரு ஸ்டோருடைய உரிமத்தையும் ரத்து செய்திருக்கிறாங்க. அகமது நகரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஸ்டோருடைய லைசன்ஸையும் ரத்து செய்திருக்கிறாங்க. ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க அந்த செய்தியில். ப்ளூபெரி சீஸ் கேக். இந்த சீஸ் கேக்ன்றது வந்து சீஸ்ன்றது போட்டிருக்காங்க, ஆனால் அது சீஸ் கிடையாது. ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், அதோடைய ஒரு மாற்று, விலை குறைவானது. அதில் சீஸ்ன்னு சொல்லி அவங்க தவறாக விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்ட்னா, இப்போ வெஸ்ட்லைஃப் ஃபுட் வேர்ல்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, அவங்களுடைய உணவுப் பொருட்களுடைய பேரை மாற்றிருக்கிறாங்க. மெனு கார்டில் அவங்களுடைய பேரை மாற்றிருக்கிறாங்க. சீஸ்ன்னு வர இடத்துல எல்லாமே அவங்க வேறு ஒரு பேரை போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு பட்டியலும் அதே என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூபெரி சீஸ் கேக் அப்படின்றது வெறும் ப்ளூபெரி கேக்காக மாற்றிருக்கிறாங்க. சீசி நகெட்ஸ் அப்படின்றத வெஜ் நகெட்ஸாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ சீஸ்ன்னு வர இடத்துல எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு இந்த விசாரணைக்கு பிறகு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது ஃப்ரைடேக்கான டேட்டா. எப்படி ஹை வால்யூம்னு சொல்கிறோன்னா, ஃப்ரைடே வால்யூமுடன் முந்தின 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் கிரீனில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்க வேண்டும். யாஷோ இண்டஸ்ட்ரீஸ் 20% அதிகரித்தது. 1168% வால்யூம் அதிகரிப்பு. என்டிஆர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 20% ஷேர் பிரைஸும் 940% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்எம்எல் இசுசு 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 600% வால்யூம் அதிகரிப்பு. கெம்ஃபேப் அல்கலீஸ் 16% ஷேர் பிரைஸும் 1247% வால்யூம் அதிகரிப்பு. வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 11% ஷேர் பிரைஸ் 268% வால்யூம். ஜோட்டா ஹெல்த் கேர் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1200% வால்யூம் அதிகரிப்பு. உஷா மார்டின் 10% ஷேர் பிரைஸும்
680% வால்யூம் அதிகரிப்பு. ஜியோ ஃபினான்ஷியல் 10% ஷேர் பிரைஸ் 545% வால்யூம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 327% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா 9% ஷேர் பிரைஸ் 386% வால்யூம். அதானி வில்மர் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 680% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல ஓரியன் சிமெண்ட் 6% விழுந்தது 311% வால்யூம் அதிகரிப்பு. கீஸ்டோன் ரியால்டர்ஸ் 5% வீழ்ச்சி 157% அதிகரித்தது வால்யூம். ஜென்சால் இன்ஜினியரிங் 4% விழுந்தது 100% வால்யூம். டிஐசி இந்தியா 4% வீழ்ச்சி 229% அதிகரித்தது வால்யூம். ரத்னமணி மெட்டல்ஸ் 3% வீழ்ச்சி 216% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.